ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமேவை தான் பார்க்க போறோம். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இதுவும் ஒரு வித்தியாசமான கான்செப்டை கொண்ட அனிமே தான். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அனிமே பார்த்திருப்பீங்களா, காட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. அந்த அனிமே எவ்வளவு சூப்பரா இருந்ததோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி நீங்க அந்த அனிமே பார்க்கலையா, மேல ஐ பட்டன்ல நான் சொல்ல முடியும் லிங்க் வரும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேவோட ஸ்டோரியை பத்தி நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு புரியும். இதுல வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கியூப் கிடைக்கும். அதனால நம்ம ஹீரோ ஓவர் பவரா மாறுவான். அந்த கியூப் ஒன்னும் சாதாரணமான கியூப் இல்ல, அதனால ஏகப்பட்ட பவர்ஸ் ஹீரோக்கு கொடுக்க முடியுமா. கொடுக்கும் போது ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவான். இவனுக்கு வர பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே நம்ம அனிமேல பாக்கலாம். சோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவன் தான் நம்மளோட கதாநாயகன் வாங். இவன் அப்படியே முழுங்கின இருக்கான். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இருங்க நானே சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை அடையணும்னு சொல்லி என்ன வந்து ஒரு பாலத்துல இருந்து அப்படியே தள்ளி விட்டாங்க. நானும் அப்படியே முழுங்க போயிட்டேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு கில்ட் எனக்குள்ள இருந்தது. நான் வந்து யோசிச்சேன், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு. ஷியாங் என்ன மனுஷரு, என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்படி நான் யோசிச்சுக்கினே போகும்போது தான் தரையில ஒரு கியூபை நான் பார்த்தேன். அதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமான அது எடுத்தனா, திடீர்னு அது என்னோட உடம்புக்குள்ள அப்படியே போயிடுச்சு. எனக்கு என்னாச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. மேலேயும் ஒரு ஆளுங்க நான் வந்து செத்துட்டேனா சாவலையா அப்படின்னு வெயிட் பண்ண இருக்காங்க. இந்த விஷயம் எனக்குள்ள போனோன்னே என்னாச்சுன்னு தெரியல. நான் வந்து வேற இடத்துக்கு அப்படியே டெலிபோர்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஒரு வாட்டி வானத்திலையும், இன்னொரு வாட்டி மரத்திலையும், இன்னொரு வாட்டி பில்டிங்லயும், இன்னொரு வாட்டி நான் ஸ்கூல்ல டெலிபோர்ட் ஆனேன். அங்க வந்தக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு அவன் பயங்கரமா என்ன கத்த ஆரம்பிச்சான். ஏய் தம்பி, நைட் டைம்ல என்ன பாப்பன்ற, நீங்க எத்தனை வாட்டி சொல்றது யாருமே நைட் டைம்ல இருக்க கூடாதுன்னு. டேட் நைன் ஸ்டடியா? ஆமாங்க மனுஷருங்க, நான் தெரியாதனமா இங்க வந்துட்டேன். சரி அது இருக்கட்டும், உன்னோட ஷர்ட் எல்லாமே எதுக்கு நனைஞ்சிருக்கு? அதுவா, நான் வந்து தெரியாதனமா கிளாஸ்ல இருக்க தண்ணியை நான் கொட்டிட்டேன். அது சரி, ஆனா எப்படி உன்னோட ஷர்ட் முழுக்க அப்படியே நனைஞ்சிருக்கு? ஆனா ஆளு கண்டுக்காம வீட்டுக்கு வந்துடுறான். வீட்லயும் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். எனக்கு இன்னமும் தெரியல எப்படி நான் டெலிபோர்ட்டான. எல்லா விஷயமும் ஒரு கனவு மாதிரி இருக்கு. இல்லனா இதெல்லாம் உண்மைதானா? ஏன்னா நான் உண்மையிலேயே டெலிபோர்ட்டானே. எல்லாமே அந்த கியூபால தான். அந்த கியூப்ல இருந்து ஒரு குரல் எனக்கு கேட்டது. இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே திடீர்னு அவன் கியூபோட உலகத்துக்கு போறான். அங்க அந்த கியூபும் பேசுது. வெல்கம் ஹாஸ்ட், நான் தான் சிஸ்டம். உங்களோட சிஸ்டம் உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அந்த வாய்ஸை கேட்டோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அட என்ன ஆச்சு, நான் என்ன பைத்தியம் ஆயிட்டேனா? வித்தியாசமா எனக்கு எதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. நான் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வித்தியாசமா எனக்கு எதோ தோணுது. என்ன ஒரு மங்கி மாதிரி அழைச்சு வச்சு எதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா என்ன, இல்லனா எனக்கு ஏதாச்சும் பைத்தியம் போடுச்சு, எனக்கு அலோசினேஷனா இதெல்லாம் தெரியுதா என்ன? ஆனா இப்பதான் சிஸ்டமே சொல்ல ஆரம்பிக்குது, ஹாஸ்ட் நீங்க வந்து பயப்பட வேணாம், உங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதாவது உங்களால எங்க வேணாலும் டெலிபோர்ட் ஆகி போக முடியும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கணும். போன வாட்டி நீங்க கண்ணாப்பினானே எங்கெங்கயோ டெலிபோர்ட் ஆனீங்க. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்க கூடாது. நீங்க ஸ்பெசிபிக்கா எங்கேயாச்சும் ஒரு வாட்டி டெலிபோர்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்களால 15 மீட்டருக்குள்ள எங்க வேணாலும் டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க திரும்பவும் டெலிபோர்ட் ஆகி இங்க வரதுக்கு 1 மினிட் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் கூல் டவுன் செகண்ட்ஸ். எனக்கு இந்த டெலிபோர்டேஷனும் வேணாம், ஒன்னும் வேணாம். ஆல்ரெடி டெலிபோர்ட் ஆகி நான் செத்து போயிருப்பேன். அதனால எனக்கு வேணாம். இல்ல இன்னமும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியல. நீங்க இப்போ உள்ள இருக்கிற இந்த இடம், இது வந்து உங்களோட கியூப் தான். இந்த கியூப் உங்க கூட அட்டாச் ஆனனால உங்களோட அந்த 5 சென்சஸையும் தாண்டி உங்களால நிறைய விஷயத்த பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கண்ணை மூடி வெறும யோசிங்க, ஏதாச்சும் பார்க்கணும்னு. அவன் அதே மாதிரி பண்றான். அவன் கண்ணை மூடி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறானா, ஒரு இடமும் அப்படியே அவனுக்கு தெரியுது. ஏன் கையில இருக்க எலும்பெல்லாம் தெரியுது. நல்லா உத்து பார்க்கும் போது நல்லா குட்டி இடத்துல என்ன இருக்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது என்னோட அருமையை பத்தி. வேறமா டெலிபோர்டேஷன் பண்றதுக்கு நீங்க இடத்த ஒண்டி யோசிங்க. உங்களால ஒரு அற்புதமான இடத்துக்கோ இல்ல வேற எங்கேயாச்சும் உங்களால கண்டிப்பா போக முடியும். ஆளும் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அங்க டப்புன்னு அவன் டெலிபோர்ட் ஆயிடுறான். அங்க ஒரு பொண்ணு குளிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் அவன் யோசிச்ச இடத்தையும் யோசிச்சு பாக்குறான். இவன் யோசிச்ச இடம் அது வந்து வேற இடம் இல்ல, இவன் வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு பொண்ணோட ரூம் தான் அது. அந்த பொண்ணு தங்கச்சி கரை கிட்ட கேக்குறா, ஆமா உள்ள வந்து அங்க டவல் இருக்கும், அதை கொண்டு வந்து தெரியா? ஆனா உள்ள இருக்குது ஹீரோன்னு அவளுக்கு தெரியல. பாவம் ஹீரோவோ அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளி ஆரம்பிக்கிறான். அந்த தங்கச்சியும் வந்து டவல் எடுக்கலான்னு வரா. அங்க வாங்க யோசிக்கிறான். மாட்டினா அவ்வளவுதான், கஞ்சி காசிடுவாங்க. நாளைக்கு ஹெட்லைனே நான் தான். ஆபாச படத்தை எடுக்க வந்த வாங் கைது செய்யப்பட்டார் அப்படி ஒண்டி வெளில போச்சு என் பேரு. அவ்வளவுதான். டெலிபோர்ட்டும் அவனால பண்ண முடியல. ஏன்னா 35 செகண்ட் கிட்ட அவன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. இவன் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறானா. இதனால சோஃபா தெரியாதனமா ஷேக் ஆகுது. இது அந்த பொண்ணு பாத்துறா. அங்க என்னதுரா அது அப்படின்னு பாக்கலான்னு வரும்போது லெவல அந்த அக்கா காரி வந்து கூப்பிடுறேன். ஹேய் என்ன பண்ண இருக்க, டவலை கொண்டு வர எவ்வளவு நேரமா? இதனால ஹீரோ தப்பிச்சிடறான். அங்க திரும்ப
திரும்ப அவன் டெலிபோர்ட் ஆகி வந்துறான் பழையத்துக்கே. நான் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சு தெரியுமா, மாட்டிருந்தா அவ்வளவுதான் என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ஜாய் பண்ணீங்களா டெலிபோர்ட் பண்றத, மண்ணாங்கட்டி. ஆனா பரவாயில்ல, ஏதோ தப்பிச்சுட்டேனே. இப்பயாச்சும் புரியுதா, உங்களால ஒரு இடத்துல இருந்து ஈஸியா இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனா உங்களோட பவருக்கு இது ஒண்டி லிமிட் இல்ல, இன்னமும் ஏகப்பட்ட பவர்ஸ் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது ஆளு ரொம்ப சந்தோஷமா வரும். என்னது ஏகப்பட்ட பவரா, இது ஒரு வகையில பார்த்தா எனக்கு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பனா நான் கேப்டன் அமெரிக்காவா, இல்ல சூப்பர்மேனா, இல்லனா ஒன் பீஸ்ல வர லூஃபியானா? என்னால கையெல்லாம் அப்படியே ஸ்டிச் பண்ணி பெரிய ஆள் ஆக முடியல. அதுக்கப்புறம் அடுத்த லூஃபி நான் தான்டா. சரி ஏதோ ஒண்ணு. ஹே சிஸ்டம், நீ வந்து எதுக்காக என்ன ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ண? அதுவா, நான் வந்து உங்களை பார்க்கும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல உங்களை எத்தனை பேர் புள்ளி பண்ணாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு உங்களை சூஸ் பண்ணனா, இந்த உலகத்துக்கு நீங்க தான் ஒரு புது கிங்கா இருக்கணும், அப்படி மாத்துறதுக்கு தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்க இதுக்கப்புறமும் வீக்கா இருக்க போதில்ல, நீங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா மாற போறீங்க. இதெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்பனா சொல்லு, அதாவது நான் எப்படி ஸ்ட்ராங்கா மாற போறேன், அதுக்கு ஏதாச்சும் வழியை நீ ஏற்பாடு பண்ண போறியா? ஃபர்ஸ்ட் உங்களோட எபிலிட்டிஸை பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. அவனோட வேகம் 0.7, அவனோட ஐசைட் 0.9. இதே மாதிரி முக்காவாசி விஷயம் எல்லாமே 0.0 இருக்கா. ரொம்ப கடுப்பாகிறான். ஹேய் மத்தத கூட நீ சொல்லலாம், ஆனா என்னோட கண்ணு பவர் அதெல்லாம் ரொம்ப அதிகம். 1.0, நீ என்னன்னா 0.9 சொல்ற. என்ன பாஸ் நீங்க, அதாவது எவல்யூஷன் படி பார்த்தா ஹியூமன் எவல்யூஷன்ல ரொம்ப நீங்க பின்தங்கி இருக்கீங்க. அதாவது சோம்பேறியா இருந்தனால உங்களோட பவர் எல்லாமே அப்படியே வீக் ஆயினே போகுது. சரி சரி போதும், என்ன அசிங்க பார்த்தாரு. சரி வழியை சொல்லு, அதாவது நான் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. அது என்ன வழினா, அதாவது நீங்க வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டோனுமே சாதாரணமா தெரியலாம், ஆனா ஒரு ஸ்டோனுக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை நீங்க வந்து ஒண்ணு கலெக்ட் பண்ணி அடையும் போது உங்களோட பவர் அது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்பனா என் கிட்டயே ஒரு ஸ்டோன் இருக்கு, இதை பத்தி பார்த்து ஏதாச்சும் சொல்ல. ஆனா அதை பார்த்தோன்னே அது சொல்லுது, இது ஒரு சாதாரணமான ஸ்டோன் தான், இது ஒண்ணுத்துக்கும் லைக் இல்லையா. என்ன நீ சொல்ற, கஷ்டப்பட்டு எவ்வளவு காசு குத்து வாங்கின தெரியுமா, இதெல்லாம் ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்ட ஸ்டோன், என்னதான் இது காசு குத்துவானாலும் வேஸ்ட் தான். சரி எங்க அம்மாவோட டைமண்ட் ரிங், அது வந்து எவ்வளவு போகும், அதுவும் வேஸ்ட் தான், ஏன்னா அது குட்டியோண்டு இருக்கா, அவளைக்கும் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. சரி அப்போ நீ ஏதாச்சும் வழி சொல்ல. அது நல்லா தேடி பாக்குது, வெளியிலேயே ஒரு ப்ரெஷியஸான ஸ்டோன் அது கண்டுபிடிக்குது. என்னது வெளியிலேயேவா? அவன் குடுகுடுன்னு டைரக்டா அங்கதான் ஓடி போறான். நான் எதிர்பார்க்கல, இங்கதான் அது இருக்கா. ஆமா இங்கதான் இருக்கு, உங்களோட பவரை யூஸ் பண்ணுங்க. உடனே அவனோட பவரை வச்சு வேக்குகனை அவன் பயன்படுத்துறானா, உடனே அங்க 2 ஸ்டோன் தெரியுது. ஓ இங்கதான் இருக்கா. அவன் டக்குன்னு தோண்டி எடுக்கிறான். இத பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலா எனக்கு தெரியல, அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாக்குறதுக்கு இது ஆர்டினரியா இருக்கலாம், இருந்தாலும் இதுக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்ணும், சீக்கிரமா கியூபுக்குள்ள வந்து இந்த ஸ்டோனை எனக்கு ஃபீட் பண்ண. அதே மாதிரி அவன் பண்றான். இவனோட பவர் லெவல் அது வந்து 2 அப்படின்னு பிளஸ் ஆகுது. 0.9 அப்படின்னு இருந்தது 2.4 அப்படின்னு நிறையவே ஏற ஆரம்பிக்குது. இவனோட ஸ்ட்ரென்த்ல இருந்து இவனோட ஸ்பீடு எல்லாமே ஏதான் வாங்கால எல்லாத்தையுமே உணர முடியுது. அட எனக்குள்ள அந்த பவர்ஸ் அது வந்து பாயுது, ஃபீல் ஆக முடியுது. ஆமா பாஸ், நீங்க வந்து இன்னமும் நிறைய பவர்ஸ் அடைய முடியும். இதனால உங்களுக்கு பவர்ஸ் வரும், ஆனா உங்களோட டிஎன்ஏ அது வந்து மாறாது. உங்களோட ஜெனடிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களால உங்களோட மசில்ஸ் இன்னமும் ரஃப் அண்ட் டஃபா மாத்த முடியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு இந்த மாதிரி நிறைய கலைகளை உங்களால கத்துக்க முடியும். என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. நான் போய் என்னோட பவரை டெஸ்ட் பண்ண போறேன். வெளியில போய் அங்க இருக்க மரத்தை பயங்கரமா குத்துறான். அந்த மரத்துக்கு அவளிக்கும் பெருசா ஒண்ணுமே ஆகல. இவனோட கை தான் அங்க பயங்கரமா வலிக்குது. அட நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் போல. அங்க இவன் போனக்கு அப்புறம் அந்த மரத்தை காட்டுறாங்க. அந்த மரம் அப்படியே உடையுது. அடுத்த நாள் ஆகுது. அங்க ஸ்கூலுக்கு போறானா, ஃபர்ஸ்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் மீட் பண்றான். என்ன மன்னிச்சிரு நேத்து, என்னால உனக்கு அவ்வளவு பிரச்சனை வந்ததுல. பரவாயில்ல, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்ல. அங்க சைலே இவனை தொல்லை பண்ணி தள்ளி விட்டாங்களே அந்த ஆளுங்க வராங்க. ஹேய் நீ வந்து உயிரோட தான் இருக்கியா, கிளாஸ் நடக்குமா, இதனால டீச்சர் வந்து அங்க பயங்கரமா கத்தி விட்டுறாரு. இங்க வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, வெளியில போய் பண்ணுங்க, இல்லனா உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். இதனால வேற வழி இல்லாம அப்படியே அவன் போறானா. ஹீரோவை சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ற ஏரியாக்கு வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். என்ன இவன் என்ன லூஸ் ஆயிட்டானா, கண்டிப்பா அங்க வந்து மாட்ட போறான். அவனை ஸ்லோவா சாகடிக்கலாம். இந்த சைடு ஹீரோவை சொல்றான், என்னோட கரண்டான லெவல் ஸ்ட்ரென்த் அது 20ல இருக்கு, அதனால நான் அசால்ட்டாவே அவங்கள ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். சீன்ல அங்க ட்ரெயின் பண்ற இடத்துக்கு வரானா, அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. சோ ஆளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தங்கன்னா இவனால தாக்க முடியும். சைட்ல கதுவெல்லாம் மூடிட்டு கும்பலா நிக்கிறாங்க. நீ என்ன கோலையா, இத்தனை பேரை வெக்கமே இல்லாம என்ன தாக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வர, முடிஞ்சா 1-on-1 வாடா. ஓ 1-on-1 கேக்குதா, அப்பனா நானே உனக்கு பர்ஃபெக்டா இருப்பேன். முன்னாடி எல்லாருமே யோசிக்கிறாங்க, இவன் வந்து முட்டாளாயிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா பைத்தியம் மட்டும் 1-on-1 கூப்பிடுறான். இவன் கண்டிப்பா தோத்துதான் போக போறான். ஆனா அங்க இருக்கிற ஒரு குண்டான பர்சன் தாக்க போறான். ஒரே பஞ்சில தாக்கி தூரமா தோக்கடிக்கிறான். எதிர்பார்க்கல இந்த யாங் இவனுக்கு எப்படி எவ்வளவு சத்தி வந்தது, இதுன்ட்டு இவன் எப்படி பலசாலியா மாறினா. அந்த பர்சனுக்கு புரியுதா, அவன் எல்லாரையுமே ஏவி விடுறான். சும்மா இருக்காதீங்க, அவன் நம்மளோட ஆள் மேலே கைய வச்சிட்டான், எல்லாருமே தாக்குங்க. எல்லாருமே தாக்க ஆரம்பிக்க அவன் தப்பிச்சு எல்லாருமே தாக்குறான். ஒரு கட்டத்துல பின்னாடி தாக்குறானா, அது வந்து அவன் மேல பார்த்து இருந்தாலும் அவளைக்கு அவனுக்கு வலிக்கல. நீ தாக்குற இந்த வச்சுக்கோ. அங்க இவன் வாங்கின அடியை பார்த்து எல்லாருமே ரொம்ப
ஷாக் ஆகுறாங்க. இத்தனை பேரை இவன் தாக்குறானா, என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கலாம், ஆனா அவனோட பாடி அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பழகல. அவன் ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா முடிக்கணும் போல. அங்க நிறைய பேர் வந்துனே இருக்காங்களா. பர்சனை பிடிச்சு அவனை சுத்தி சுத்தி பயங்கரமா தாக்கி தூக்கி போறான். கரெக்டா அந்த பர்சன் அந்த வில்ல மேலேயே பட அவனோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. போதுமாடா, உங்க எல்லாரையுமே நான் தோக்கடிச்சிட்டேன். இதுக்கு மேல யாராச்சும் இருக்கீங்களா? தைரியம் இருக்கா என்ன தாக்குறதுக்கு? மாஸ்டர், நீங்க உங்களோட லிமிட்டை அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. ஒருத்தனா இந்த எப்படி எல்லாருமே இவன் தோக்கடிச்சான். அங்க இன்னொரு கேங்கும் வந்து அவங்களும் சொல்ல போனா இந்த கேங் கூட சண்டை போடலாம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ எல்லாருமே அடிச்சிட்டால, இதனால அவங்களுக்கு வாட்டமா போயிடுச்சு. என்ன ஒரு ஜோக்கா இருக்கு. ஒருத்தங்கிட்ட எல்லாருமே இப்படி அடி வாங்கினீங்களா, முட்டா பசங்க. இந்த கேங்கோ சொல்ல போனா நம்ம ஹீரோவை பயங்கரமா தொலை பண்ணிருக்கோம். இப்போ ஹீரோவையும் தொலை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து. ஏய், நீலாம் வேஸ்டா, ஒரு பொண்ணு மாதிரி ஃபைட் பண்ற நீலாம். ஆனா நீ உண்மையிலேயே ஒன்னுத்துக்குள்ள ஆயிக்கல. அவனை போட்டு தள்ளிடலாம் நினைக்கிறேன். அங்க உடனே ஹீரோவும் சொல்றான், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல கைய வச்சிங்க அவ்வளவுதான். உடனே இதை கேட்டோன்னே அவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒரு வெப்பனை வச்சிருக்காங்களா. அந்த கியூப சொல்ல ஆரம்பிக்குது, மாஸ்டர் உங்ககிட்ட ஏகப்பட்ட மெட்டல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால நல்லாவே உணர முடியுது. அங்க எல்லாருமே தாக்க வர ஹீரோ வந்து திருச்சிக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க டோரும் லாக்ல இருக்கா. திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்க ஒருத்தனையும் அவனோட வியாகுகனை வச்சு பயங்கரமா தூக்கி புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆளும் போய் செக் பண்றான். அட முட்டா பசங்க, எவன் லைட் ஆஃப் பண்ணா? லைட் ஆன் பண்ணி பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி மயங்கின நிலைமையில இருக்காங்க. ஹீரோ தான் எல்லாருமே இப்படி அடிச்சிருக்கான். என்னப்பா நீயும் அடி வாங்கணும்னு ஆசையா இல்ல ஓடி போறியா? வெளியிலயும் ஒரு சத்தம் கேக்குது. நாங்க காட்ஸ் வந்திருக்கோம், மரியாதையை தொடங்க. போனா நம்ம ஹீரோ லவ் பண்ணல அந்த பொண்ணு தான் கொண்டு வந்திருப்பா. ஹீரோக்கு அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பா. ஆனா ஹீரோ எல்லாத்தையுமே முடிச்சிட்டான். உடனே அந்த வில்லக்கார அந்த ஜின் அவன் வந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். எங்கப்பா நீ போற? நான் உன்னை போக சொன்னா ஜின், நான் சொல்றத நீ மரியாதையா பண்ணணும். சரி சரி, நான் அதே மாதிரி பண்றேன். சீன்லயே அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணாங்களோ அதை அப்படியே மாத்தி சொல்றாங்க. சொல்ல போனா எங்க ரெண்டு பேரால் தான் சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னனால ஹீரோ வந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கை கொஞ்சம் நார்மல் ஆச்சு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. நானும் ஜாலியா இருந்தேன். நான் இன்னமும் எதுவும் ஆரம்பிக்கல. நான் இப்பதான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போறேன். அதாவது அந்த வித்தியாசமான ஸ்டோன்ஸையும் அந்த பவர்ஸையும் நான் அடைய போறேன். அவனோட லவர் கூட ஜாலியா டைமை என்ஜாய் பண்ணிருக்கான். அங்க வாங் கிட்ட ஒரு கேமையும் விளையாடுறான். எந்த கையில அந்த ஸ்டோன் இருக்கு அதை கண்டுபிடி. ஆனா ஒரு வாட்டியும் வாங் தான் ஜெயிக்கிறான். ஏன்னா வாங் கிட்ட அந்த வியாக்குகன் மாதிரி அந்த ஸ்கில் இருக்கா. அதனால அடிக்கடி அவன் தான் ஜெயிக்கிறான். எப்படிடா நீ ஜெயிக்கிற? அதெல்லாம் ஒரு சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கிஃப்ட வச்சுக்கோ. இது என்ன ரொம்ப பளபளப்பா இருக்கு இந்த ஸ்டோனு. அதுவா இங்க கடல் கரையாண்டதான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன நீ சொல்ற? என்னால நம்பவே முடியல. இந்த சைடு ஒரு கேங்க காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ வந்து 2 கேங் அடிச்சிருப்பால. அந்த 2 கேங்கோட லிங்க்ல இருக்க இன்னொரு கேங் தான். அவங்களுக்கு என்ன கடுப்புனா நம்ம ஆளுங்களே ஒரு பையன் அடிச்சிருக்கான். யார் அந்த பையன்? அவனை வந்து நம்ம விட்டு வைக்க கூடாது. அவனை நம்ம போட்டு தள்ளணும். சீன்ல வாங்க காட்டுறாங்க. வாங்க அதுக்கப்புறம் நிறையவே ஸ்டோனை தேடணும்னு நிறைய இடத்துக்கு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் சிட்டிக்கு தான் போயிருக்கான். சிட்டில ஒன்னு பார்த்தா லிப்டுக்கு இடையில இருக்கு, இன்னொன்னு பார்த்தா இந்த நகை கடை அங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்குறதுக்கே நிறைய பணம் தேவைப்படும். பணக்காரங்க கிட்ட தான் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இதனால வேற வழி இல்லாம அவன் நிறைய இடத்துல தேடுறான். வில்லேஜ் பக்கம் வந்து தேடி பாக்குறான். ஒன்னு பார்த்தா ரிவருக்கும் அடியில இருக்கு. ஏய் கியூப், கண்டுபிடிக்கிறதுதான் கண்டுபிடிக்கிற. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்ச மாதிரி ஈஸியா கொடுக்க மாட்டியா? இல்ல கஷ்டப்பட்டதான் அதுக்கான பலன் நல்லா கிடைக்கும். இன்னொன்னு அந்த சிஸ்டம் தேடி சொல்லுது. அது பார்த்தா 15 மீட்டருக்கும் கீழே இருக்கு. அது தோணுமா? என்னது 15 மீட்டர் நான் தோணுமா? இதெல்லாம் என்ன பொழப்பா இருக்கு, என்னாலலாம் முடியாது. அப்படியே நடந்து போறானா கீழே ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அங்க ஷோ ஆகுது இவனுக்கு. ஓ அப்படியா? அப்பனா கீழே ஏதாச்சும் கேப் இருக்கா என்ன? அதனாலதான் ஷோ ஆகுதா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆளுங்க வந்து பேசிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கேப் இருக்கா அடியில. சரி டெலிபோர்ட் ஆகி போகலாம். அது என்ன ஏதாச்சும் கேவா இருக்க போகுது. டெலிபோர்ட் ஆகலான்னு பார்த்தா அங்க டெலிபோர்டேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்து. உங்களுக்கு இன்னமும் 1 சென்டிமீட்டர் கேப் வேணும், அப்பதான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும். சரி பக்கத்துலயே நான் ஒரு ஏரியா பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் அடித்தளம் கீழே இருக்கும். அங்க நின்னா நல்லா டெலிபோர்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவன் போறான். கீழே இருக்க கேப்பை வச்சு அவன் டெலிபோர்ட் ஆயிடுறான். கீழே போய் பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளவு இருட்டா இருக்கு. நல்ல வேலை முன்னாடி விழுந்திருப்பான். எப்படியே தப்பிக்கிறான். அங்க இருக்கிற டார்ச் லைட்லாம் அப்படியே உடையுது. நான் எதிர்பார்க்கல இந்த ஏரியா இது வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு. ஆனா ஏதோ ஒண்ணு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்த வரைக்கும் முன்னாடிதான் இருக்கு. இது ஒரு நேச்சரோட கிஃப்ட் மாதிரி போல இந்த ஏரியா. நான் ஒரு இடமா டெலிபோர்ட் ஆனாலே என்னால அங்க போக முடியும். அங்க பின்னாடியே ஒரு பாம்போ இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு. அவன் டெலிபோர்ட் ஆகும்போது கரெக்டா அது கடிக்குது. ஆனா ஆளு அதுக்குள்ள டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிடறான். அந்த பாம்புக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்னவன் எங்க போனா? நெக்ஸ்ட் சீன்ல அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்கல இருந்து இன்னமும் இவன் 1 மினிட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா 1 மினிட்டுக்கு மேலதான் இவனால திரும்பவும் அந்த டெலிபோர்டேஷனை பயன்படுத்த முடியுமா? சோ திரும்பவும் நான் டெலிபோர்ட் ஆகி அங்க போய் சுலபமா எடுக்கணும். அந்த பாம்பு திரும்பவும் கடிக்கலான்னு வந்து ஆனா அதுக்குள்ள ஆளு டெலிபோர்ட் ஆயிரான். அந்த பாம்பு முழிச்சுனே இருக்கு. இந்த சைடு அவன் எப்படியும் அங்க வந்து ஒன்னா உடைக்க ஆரம்பிக்கிறான். அட எதிர்பார்க்கல, இங்க வந்து நிறையவே ஸ்டோன்ஸ் இருக்கு. கடைசியா ஒன்னு உடைப்பானா அது அப்படியே கீழே விழுதா. அங்க கீழே விழுந்ததை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஏகப்பட்ட தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. சைட்ல ஏதோ ஒண்ணு நகர்ந்து வர மாதிரியும் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது அது ஒரு பாம்புன்னு. நல்ல வேலை
அதனால அங்கல இருந்து ஆளு தப்பிக்கிறான். அந்த பாம்பும் இவனை விடவே இல்ல. அப்படியே மேல தாவ அப்படியே பாம்பு கூடவே அவன் தண்ணியில விழுறான். நான் வந்து அதுக்குள்ளேயே சாக விரும்பல. நான் இப்பதான் சூப்பரான பவர்ஸ் எல்லாம் அடிறேன். இந்த பாம்பால நான் சாகணுமா? சீக்கிரம் சிஸ்டம் என்ன சீக்கிரமா டெலிபோர்ட் பண்ண அந்த பிளாக்குள்ள. இல்ல பாஸ், என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்க கூட அந்த வீட்டான அந்த பொருளும் இருக்கு. என்ன பொருள்? அந்த பாம்பு அவனை ஒரு மாதிரி கட்டி போச்சுன்னு இருக்கா. இதனால அந்த பாம்பை பயங்கரமா தாக்குறான். கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது டெலிபோர்ட் ஆயிடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் ஏகப்பட்ட ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிருக்கான். அதுல 11 கிட்ட இருக்கு. உடனே அவன் கேக்குறான், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? சீக்கிரமா அப்டேட் பண்ண முடியுமா? உங்களுக்கு 2 சஜஷன் இருக்கு. ஒன்னு இதை ஹை ஸ்டோனா மாத்த முடியும். ஹை ஸ்டோனா? அது என்னது? அதாவது ஹை ஸ்டோன் என்னன்னா உங்களுக்கு அது ரொம்ப பவரான ஆட்ரிபியூட் இருக்கிற மாதிரி ஒரு பவரை கொடுக்கும். ஆனா அதை பண்றதுக்கு 100 ஹவர் ஆகும். ஏன்னா அது அந்த மாதிரி ஸ்டோனா மாறும். சரி, இப்ப அதுதான் விஷயம். 2 ஸ்டோனை என் மேல யூஸ் பண்ணு. இது இருக்க 9 ஸ்டோனை நீ வந்து அந்த ஹை ஸ்டோனா மாத்த. ஃபர்ஸ்ட் அந்த பாம்பை ஃபர்ஸ்ட் கொல்லணும். அது வந்து எனக்கு ஒரு குடைச்சல தந்துனே இருக்கு. அதை முடிச்சிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. அங்க வரானா அந்த பாம்பு தாக்கலன்னு வரும். ஆனா அவனோட ஆராசை பார்த்து இது ரொம்ப பயந்து போகுது. ஆளு பின்னாடி ஏதோ ஒரு டிராகனே நிக்கிற மாதிரி ஆறா இருக்குமா. இதனால அந்த பாம்பு தான் பயந்து போய் ஓட ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து அவளுக்கு எனக்கு பிரச்சனை இல்லப்பா. இந்த பாம்பு பயந்து போயிடுச்சு. பரவாயில்ல, நான் இந்த ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணிட்டேன். சீன் பிரசன்ட் கொத்து இந்த ஸ்டோனை தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்திருப்பான். அங்க இருந்து போனக்கு அப்புறம் சில பல நேரத்திலேயே ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்கும் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப பதறி போறான். ஏன்னா கிட்னாப் பண்ண பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட லவர் தான். அவங்க அம்மாலாம் ரொம்ப பயந்து போறாங்க. நீங்க தான் என்னோட பொண்ணை காப்பாத்தணும் போலீஸ் சார். ஏன்னா அவங்க பணத்தெல்லாம் கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. இதெல்லாம் கேட்டு ஹீரோவே ஒரு மாதிரி குழம்பி போறான். யாரு வந்து இதுக்கு பின்னாடி இருப்பா? சைட்ல ஒரு பர்சன் செம்ம வேகமா அங்க இருந்து போறானா. ஹீரோ வந்து தடுக்கிறான். ஹேய், நீ தானே இங்க போற? யார் அவளை கிட்னாப் பண்ண? மரியாதையா சொல்லு. இப்ப பார்த்தல இந்த ஃபிஸ்ட் உன்னோட முகத்துல தான் அத்தது விழும். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் நான் சொல்றேன். யாருன்னா ஹாங் ஷேங். அவன் தான் கிட்னாப் பண்ணா. அவனோட வேலை தான் இதெல்லாம். ஏன்னா அவன் உன்னை வந்து சந்திக்கணுமா. நீ நிறைய பேர் அடிச்சு போட்ட. அவங்களோட ஆளுங்க சும்மா இல்ல, அங்க போய் மூடி விட்டாங்க. சோ அதனால உன்னை கொலை பண்ணணும்னு சொல்லி இவளை கடத்தி வச்சிருக்காங்க. இவளை கடத்தினாலே போதும், நீ வருவேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் என்ன பண்ண? நீ தான் அடிச்சல, அதனால தான் எவ்வளவு விஷயம் ஏற்பட்டது. சரி, அவங்க வந்து எங்க இருக்காங்க அதை சொல்லு. ஒரு பில்டிங்கான லொகேஷனே சொல்றான். அதுதான் அவங்களோட ஹெட் குவார்டரா. நீ போக கூடாது. அங்க ஆல்ரெடி பயங்கரமான கில்லர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் உன்னால தொட கூட முடியாது. ஒரு பர்சனை பத்தி உனக்கு தெரியுமா? அவன் இதே மாதிரி ரிவெஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு போனா நான் உன்னோட 2 விரலை வெட்டி அமுச்சு விட்டாங்க. அதனால யோசிச்சு பாரு, அவங்க கிட்ட நீ வச்சுக்க கூடாது. ஓ, அவ்வளவுதான் விஷயமா? சரி, நான் பாக்குறேன் அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. நான் சொல்லியும் நீ போக போற. ஹேய், பரவாயில்ல, எனக்கு இது ஜாலியா இருக்கும். இந்த சைடு அவன் அந்த வாளை பார்த்து ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அந்த வாளை அப்படியே உடஞ்சி விழுது. இந்த சைடு அவன் டைரக்டா அந்த பில்டிங்கை நோக்கி தான் வரான். அந்த பில்டிங்ல தான் அந்த ஹீரோயின் பொண்ணு மாட்டின்னு இருக்கா. அவன் இங்கதான் வருவான், கவலையப்பட வேணாம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை செட் பண்ணி வச்சிருக்கோம். அவனை இன்னைக்கு மொத்தமா காலி பண்ண போறோம். எப்படி மொத்தமா போட்டு தரலாம். அங்க ஒரு டாலர் இருக்கா, அதெல்லாம் பேசலாம் முடியுது. நம்மளுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இங்க இருக்க ஆளுங்களும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. இவங்களுக்கும் அந்த ஸ்டோன்ஸை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு ஹீரோவும் அந்த பில்டிங்கை நோக்கி வரானா. சிஸ்டம் உடனே சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் பாத்துருக்கணும். ஏன்னா பில்டிங்குள்ள 7-8 பேரு கிட்ட இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சரி, நான் கொடுத்த அந்த ஹை ஜெம் அது உருவாச்சா இல்லையா? அந்த 100 ஹவர் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா? இன்னமும் 1 ஹவர் இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆயிடும். உள்ள போகலான்னு பார்த்தா ஒரு பர்சன் வந்து தடுக்கிறான். என்னப்பா அவ்வளவு அவசரமா? நான் வந்து இருக்கேன், தாண்டி தான் போகணும். டேய் பாஸ், எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ஹீரோ அவனோட எச்சடியை உடைச்சு போடுறான். ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் வந்து பஞ்ச் பண்ணது மண்டைக்கு. ஆனா இவன் எப்படியே டாச் பண்ணிட்டான். இப்பதான் அந்த பர்சனே சொல்றான், பரவாயில்லையே பையா, நான் எதிர்பார்க்கல. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. உன்னோட பஞ்சை வச்சே நல்லா சொல்ல முடியும். ஆனா இதெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம். அசால்ட்டாவே தப்பிப்பேன். ஏன்னா யாரு எங்க அட்டாக் பண்ணாலும் எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு பாக்ஸிங் அண்டர் கிரவுண்ட் பிளேயர். அங்க இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜமான விஷயம். அட, நான் எதிர்பார்த்ததை விட இவனோட ஸ்ட்ரென்த் அதுவும் அதிகமா தான் இருக்கு. இவனை பாக்குறதுக்கு ஏதோ பாடி பில்டிங் பண்ண மங்கி மாதிரி இருக்கான். ஏய் தம்பி, நான் சொன்ன மாதிரி தான், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட ரேஞ்ச் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆளு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் சம வேகமா அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறானா. என்ன ஓடுற நீ? இப்படி பண்ணிலாம் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. ஆளு திடீர்னு ஒரு ஹேமரை வச்சு தாக்குறானா. இதனால அப்படியே அவன் தோத்து போகிறான். நான் சொன்னல, இதை வந்து நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். என்னதான் நீ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டரா இருந்தாலும் திடீர்னு அட்டாக் பண்றது, அதுவும் ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றது நீ எதிர்பார்க்கல. நான் போர்ட்டலுக்குள்ள வச்சிருந்தேன். அந்த போர்ட்டல் வழியே எடுத்தேன். உன்னால இதை கண்டே பிடிக்க முடியல. இந்த விஷயம் மேல இருக்க அந்த வில்லனுக்கும் தெரியுதா? அவன் ரொம்ப ஆர்வமா வரான். அட, நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் கில்லரை அவன் வந்து கொன்னுட்டானா? பரவாயில்ல, இது வந்து இப்பதான் சூடு பிடிக்குது. எல்லா கில்லர்ஸும் கேளுங்க, என்ன விஷயம்னா இன்க்ளூடர் அவன் வந்துட்டான். அவனை யாரு தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ரிவார்ட் கிடைக்கும்.
சோ அதனால எல்லாருமே கேமரா இருக்கிற ரூம்ல போய் சண்டை போடுங்க, ஏன்னா நான் இதை வாட்ச் பண்ணணும். லவர் பொண்ணுகிட்டயும் போய் சொல்றான், என்னம்மா உன்னை காப்பாத்த ஒருத்த வந்திருக்கான் போல, சரிவா அவன் என்ன பண்றான்னு ஒன்னாவே பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ரெண்டாவது சண்டை போட போறது பேப்லோ. அவன் கிட்ட இவனால தப்பிக்க முடியாது. சீன்ல அவன் ஓட ஆரம்பிக்கிறானா, அந்த பில்டிங் வந்து ரொம்ப பெருசா இருக்கனால இவன் படிக்கட்டுல தான் போகிற மாதிரி இருக்கு. இது 20 மாடியா, நான் ஏறி இறங்குறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல. இன்று யாரோ ஒருத்தங்க அவனை தாக்குறாங்க, அதுல இருந்தோ தப்பிக்கிறான். ஆனா இன்னொருத்தன் காலை வச்சு அடிச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். என்னப்பா இவன் வந்து எவ்வளவு வீக்கா இருக்கான், ஹீரோக்கு எதுவுமே ஆகல, அவன் எப்படியே தப்பிச்சிட்டான். நான் எதிர்பார்க்கல, இவன் விட்டுந்தான் என்ன கொண்டு இருப்பான் போல. அந்த பேப்லோவும் சொல்றான், என்னோட பேரு பேப்லோ, நான் தான் உன்னை கொல்ல போறேன், முடிஞ்சா உள்ளவா. அங்க ஹீரோ ரொம்ப கடுப்பாயிட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹைஸ்டோனை வச்சிருப்பால, அதை ஆக்டிவேட் பண்ணி வர்றான். இதனால அவனுக்கு ஏகப்பட்ட பவர் கிடைக்குது. இப்போ அந்த வேகமானவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் தான் சண்டை ஏற்படுது. நம்ம ஹீரோவை அவனோட குணாயை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல, நான் வந்து லக்கின்னு தான் சொல்லுவேன். நான் எப்படி அதுல இருந்து தப்பிச்சிட்டேன், ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அதே டைம்ல ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கான். இது வந்து வேலைக்கு ஆகாது, நான் எப்படியாச்சும் அவனை தோக்கடிக்கணும். அவன் கிட்ட இருக்கிற கட்டையை வச்சு பயங்கரமா தாக்குறான். அந்த கட்டையை அப்படியே உடைஞ்சு போகுது. என்ன இந்த கட்டையை வச்சுலாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் திரும்ப தாக்கலன்னு வரும்போது திடீர்னு ஹீரோ அவனோட ஹேமர் எடுத்து அவனோட மெயின் பாயிண்ட்லயே அடிக்கிறான். இதனால ஆளு அப்படியே பூச்சிக்கிறான். அங்க பாக்குற அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல, எப்படி அவன் திடீர்னு ஹேமர் அவனோட கையில கொண்டு வர வச்சான். நம்ம கேமரா வழியா பார்த்தோமே, அவன் எப்படி அதை கொண்டு வந்தான் ஒண்ணுமே புரியல. எஸ் கில்லர், உன்னால எழுந்துக்க முடியுமா, இன்ஜுரி வந்து ரொம்ப பலமா இருக்கு, இருந்தாலும் நான் வந்து இதை பாத்துக்கிறேன். இப்படி பேசின்னு இருப்பானா, அங்க ஹீரோ மண்டையிலே ஒண்ணு வைக்கிறான். நீ வந்து என்னோட சென்டென்ஸ முடிக்க கூட விட மாட்டியா. ஆனா திரும்ப அவன் மண்டையிலே வைக்கிறான். என்ன ஆச்சரியம், எவ்வளவு அடி அடிச்சோம் இன்னும் ஆளு உயிரோட சுத்துறான். திடீர்னு ஹீரோ மேல ஏதோ ஒண்ணு தாக்கலன்னு வந்து நல்ல வேலை ஹீரோ வந்து தப்பிக்கிறான். இப்போ டைம் வந்துருச்சு என்னோட டெட்லியான கில்லர் மூவ உனக்கு காட்டுறதுக்கு. முடிஞ்சா உள்ள வந்து சண்டை போடு, இது எனக்கான ரூம்டா. வெக்கமா இல்ல, உள்ள ஓடி போற, அசிங்கமா இல்லையா உனக்கு. உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் பார்த்தா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கினே சொல்றான், பல வருஷமா சின்ன பையனா இருக்கும் போதே இந்த மாதிரி இருட்டான இடத்துல அடைச்சு வைக்கிறது, பயங்கரமான ட்ரைனிங்க கொடுக்கறது, இது மாதிரி எனக்கு பண்ணி இந்த இருட்டு அது கூடவே நான் வாழ ஆரம்பிச்சேன். இருட்டுல என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்ப அவன் மாட்டிக்கினான். அவனோட மூச்சு எனக்கு போதும், அவன் எங்க இருக்கான்னு காட்டி கொடுக்கறதுக்கு. பத்திலாம் இவன் யோசிச்சுன்னு சிரிச்சுன்னு இருப்பானா, திடீர்னு ஹீரோ மண்டையிலே ஒண்ணு வைக்கிறான். எப்படி இவனால கண்டுபிடிக்க முடிஞ்சது, நான் ஒரே இடத்துல இருந்தனால கண்டுபிடிச்சிட்டானோ. அவன் நிறையத்துக்கு தாவ ஆரம்பிக்கிறானா. அப்படி இருந்தாலும் ஹீரோ வந்து பயங்கரமா பொலன்னு பொலந்து எடுக்கிறான். இப்படி இருந்தாலும் இந்த நைஃபை வச்சு என்னால உன்னை தோக்கடிக்க முடியும். ஏன்னா பல வருஷமா நான் இது கூட தான் வாழ்ந்தேன். இது என்னோட உடம்புல ஒரு பாகம் மாதிரி, இது எங்க போனாலும் என்னால என்னோட மைண்டை வச்சு சென்ஸ் பண்ண முடியும். அதனால நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த நைஃபை அப்படி ஹீரோ புச்சறான். அவன் திரும்ப தூக்கி போட அவன் கவலைப்படாம தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்க நைஃப் வரானு. ஆனா அவன் எதிர்பார்க்கல இந்த நைஃபே அவனை தாக்கிது. இதனால அப்படியே அவன் முட்டி போட்டுறான். நான் வந்து தோத்து போயிட்டான், எப்படி என்னால அந்த நைஃபை சென்ஸ் பண்ண முடியல. இந்த மெசேஜ் எல்லாருக்குமே பரவுது. மூணாவது கில்லரும் தோத்து போயிட்டான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் செம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அது வந்து 20க்கும் மேல நிறைய மாடி இருக்கா, அதனால ஒன்னு ஒன்னாதான் அவன் ஏற மாதிரி இருக்கு. யாருக்கு தெரியும், ஏகப்பட்ட கில்லர்ஸ ஒன்னு ஒன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க போல மேல. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு 2 பேரும் அங்க பேசினே போறாங்க. வந்து கவலைப்பட தேவையில்ல, அந்த தேர்ட் கில்லர் அவனும் தோத்து போயிட்டானா. ஆனா இன்னமும் இன்னொருத்தன் இருக்கான். அவன் கிட்ட அவனால நெருங்க கூட முடியாது. அவனால 10 செகண்ட்ல நம்ம ஹீரோவை தோக்கடிக்க முடியுமா, ஏன்னா அவ்வளவு கொடூரமானவன் அவன். இந்த சைடு அந்த பர்சனை பார்த்த உடனே அப்படியே ஹீரோ பிடிச்சு நசுக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமாவது. விட்டா சில பல செகண்ட்ஸ்ல அவன் மயக்கமாயிடுவான். அந்த மாதிரி இருக்குமா, உடனே அவன் குணாய் வச்சு தாக்கலான்னு அந்த கையும் பிடிக்கிறான். வேற ஒரு கையில டெலிபோர்ட் பண்றானா. இதை அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் எதிர்பார்க்கல உன்னால கையில அப்படியே வித்தியாசமா எது பண்ணி மாத்த முடியுது இந்த வெப்பன்ஸ. அப்படின்னா நீ ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரியா, ஆனா நீ காலி. அப்படியே தூக்கி அடிக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜும் வருது, நீங்க லெவலப் பண்ண அந்த ஹை ஜெம் அதோட அவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நீங்க அதை அவேக்கன் பண்ண முடியும். அதை அவேக்கனும் அவன் பண்றான். அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எல்லாமே 11, 9, 8 அந்த மாதிரி அதிகரிக்குது. என்ன உன்னால எழுந்து நிக்க முடியுதா, உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உன்னால எனக்கு நிறையவே ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. இப்போ சும்மா அங்க தூக்கி அடிக்க அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. இந்த சவுண்ட் எல்லாம் கீழே கேக்குதா. அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நான் அதான் சொன்னல அந்த கில்லர் கிட்ட இவனால தாக்கு பிடிக்க முடியாது, அவனோட வேலையா தான் இருக்கும் இந்த சவுண்ட் எல்லாம் போடுறது. ஹீரோக்கும் எதோ ஆகுது. அங்க சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல, உங்களோட பிளட் எல்லாத்தையுமே அது பியூரிஃபை பண்ணுது. உங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே இந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி அதை மாத்த ட்ரை பண்ணுது. அதனால டாக்ஸிக்கான விஷயம்லாம் அப்படியே வெளில வரும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட உடம்பே வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு அந்த கில்லரும் எழுந்து நிக்கிறான். ஏய் நீ வந்து என்ன திரும்பல நான் அந்த மாதிரி தூக்கி போட முடியாது. ஆனா ஹீரோ ரொம்ப கடுப்பாயிட்டு ஒரே அடியில அங்க தோக்கடிக்கிறான். சைடு அந்த 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அவங்க 2 பேருமே கில்லர் தான். அங்க ஹீரோ என்ன யோசிக்கிறானா, ஓ நான் எதிர்பார்க்கல இவங்க கிட்னாப்பிங் கூட பண்றாங்களா. ஆனா அந்த பொண்ணு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரியே மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா, அவனோட பவரை யூஸ் பண்ணி வெறுமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த பொண்ணு அங்க இருக்கிற செவர்ல போய் முட்டிக்கிறா. ஏய் நான் எதிர்பார்க்கல, உன்னோட சக்தி அது உண்மையிலே அற்புதமா இருக்கு, உன்னோட ஸ்பீட் அது வந்து பத்தல. அவ திரும்பவும் வந்து அப்படியே பயங்கரமா தாக்க
தாக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாவம் அடி வாங்கினே இருக்கான். கட்டத்துல ஹீரோ எழுந்து சொல்றான், ஹேய் உன்னை பொண்ணுன்னு பார்த்தது தப்பா போயிடுச்சு, இதுக்கு மேல நான் அப்படி பார்க்க போறதில்ல. அங்க திரும்பவும் பயங்கரமா அடிக்கிறானா. அந்த பொண்ணுக்கு இந்த அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த எனர்ஜி இது நல்லா இருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இன்னமும் அடி வாங்குறா. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் எழுந்து ஒரே ஒரு பஞ்சில ரொம்ப தூரமா தள்ளிவரா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மாஸ்டர் மாதிரி பயங்கரமா கத்துறா. இதை பார்த்தோன்னே அவருக்கு புரியுது, ஐயோ இந்த பொண்ணு வந்து அவளோட கண்ட்ரோலை மீறி போறான்னு நினைக்கிறேன், நீ வந்து இங்க வா. உடனே அவ கைய வச்சு ஏதோ பண்றானா. அந்த பொண்ணு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா வரா. எதிர்பார்க்கல, இது வந்து ஒரு பொண்ணு இல்லையா, இது ஒரு மாஸ்டரா. ஆனா ஏதோ ஒண்ணு, இதை ஒரு வாய்ப்பா வச்சு நான் ஜெயிக்க பார்க்கணும். அங்க சிஸ்டம் கிட்டையும் கேக்குறா, என்னோட பவர் எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது, அப்படி மொத்தமா அதிகரிச்சா உன்னோட பாடி எல்லாம் தாக்க பிடிக்க முடியாது, அப்படியே நீ வெடிச்சிருவ. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, அந்த பர்சனுக்கும் புரியுது, இவனை நம்மளால சாதனமா தோக்கடிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணையும் நான் காப்பாத்தணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு போறப்பா, இவளை நான் வந்து அப்படியே பாலா போக விரும்பல, அதனால நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அங்க ஹீரோ மேல தாக்குறான். ஆனா ஹீரோ ஒரே செகண்ட்ல தப்பிக்கிறான். ஆளுக்கு பொஞ்சு போகுது, அவ்வளவுதான் நான் வந்து தோத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், இல்லன்னா இந்த பொண்ணிய நல்லா காப்பாத்த முடியாது. சோ இதனால ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ இப்ப போலாம், நல்லா இருக்க, இந்த பொண்ணு நீ காப்பாத்தலாம். ஐ இதோட நீ வந்து இப்போ என்ன தாக்குற மாதிரி திரும்பவும் தாக்க மாட்டேன்னு என்ன உறுதி, நீ தாக்கனால தாக்குவேன். அங்க அவனுக்கு வேற வழியில அவர் காயின் எடுத்துட்டு அப்படியே அவன் சுத்த வைக்கிறான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏய் நீ வந்து போ, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னோட ரெண்டு கையும் ஒரு வேலையில இருக்கு, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஹீரோ போறதுக்கு முன்னாடி போட்டோ எல்லாத்துன்னு இருக்கான். பரவாயில்லையே, இது ஃபேக்கா இல்ல ரியலா, பாக்க ரியலா தான் இருக்கு. ஏய் போடா, என்னோட ஹார்ட் வந்து வாட்டர் மாதிரி தான், நான் வந்து இந்த டைம்ல அமைதியா இருக்கணும். சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து கிளம்புறேன், அந்த பொண்ணை நான் காப்பாத்தணும். இந்த சைடு இந்த மெசேஜ் வந்து அங்க ஹெட்டுக்கு போகுது. அதாவது அவன் இன்னொருத்தனையும் தோக்கடிச்சிட்டானா. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இப்போ வந்து எல்லாமே உன் கையில தான் இருக்கு, நீ தான் இந்த டாலை வச்சோம் உன்னோட திறமையை வச்சோம் உன்னை தோக்கடிக்கணும். என்னோட பிளான் அற்புதமா போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல. அதே மாதிரி அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போறான். ஹீரோவும் வந்து இருக்கும் போது பார்த்தா மேலே அந்த டாலும் அவனும் இருக்கான். என்ன இப்போ இவன் கூட நான் சண்டை போடணுமா? அந்த டாலை நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க அவனும் சும்மா இல்ல, அந்த பர்சன் கிட்டயும் ஏதோ வித்தலா இருக்கு. ஒரு பேப்பர் மாதிரி ஒரு விஷயத்த அவனோட உடம்பு முழுக்க ஒட்டுறானா. இதனால அவனோட பாடி அப்படியே லைட் வெயிட்டா மாறிது. அவன் சம வேகமா அங்கேயும் இங்கேயும் நகர்றான். அவனோட வாயில இருந்து நெருப்பை விட்டு நம்ம ஹீரோ மேல தாக்க நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஒரு வெப்பனை வச்சு தப்பிச்சனால எப்படி தப்பிச்சிடறான். இந்த வெப்பனையே நீ ஒரு மாதிரி நாசமாக்கிட்ட, இதோட விலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? நான் எதிர்பார்க்கலடா, உனக்கு வந்து இது பத்தாதுன்னு. சாதனமான ஆளுங்களுக்கு அதாவது இது போதும் அப்படின்னு நினைப்பேன், ஆனா இது வந்து உனக்கு பத்தல. சோ இன்னமும் நான் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எனக்கு வந்து நேச்சரே அப்படியே கை கொடுக்குது இந்த மாதிரி பவர் எல்லாம் அடையிறதுக்கு. ஏய் இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சீக்கிரமா போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும். எனக்கு வந்து தெரியல உன்னோட கையில எப்படி அந்த வெப்பன் வந்ததுன்னு. ஆனா நீ இப்போ காலி. இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்களா. அந்த டாலும் ஒரு பக்கம் தாக்குது, இவனும் ஒரு பக்கம் தாக்குறான். ஆனா ஒரே நொடியில அந்த டாலையும் அடிச்சுட்டு ஹீரோ அவனையும் அடிக்கிறான். அதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். இதுவே ஒரு சாதாரணமான பர்சனா இருந்தா இப்போதைக்கு நான் அடிச்ச அடிக்கி இறந்து போயிருப்பான். ஆனா இவன் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, ஆளு எழுந்துக்காம இருக்கானா. இதை நினைச்செல்லாம் இவன் சந்தோஷப்படுவான். அந்த டாலர் சொல்லுது, ஹேய் நீ சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. பர்சனும் எழுந்து நின்னு சொல்றான், ஹேய் நீ வந்து பரவாயில்ல, உனக்குள்ள நிறையவே திறமை இருக்கு, நான் என்னோட டிஃபென்ஸ்ல ஏறியே நீ வந்து உடச்சிட்ட, இது எனக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னால திரும்ப இதை ஒட்டிக்க முடியும். ஆனா உன் கைய பாரு, கையில ஏதோ ஒன்னு அவன் ஒட்டி விட்டுருக்கான். என்னதுடா இது, இதை எப்படா என் கையில ஓட்டின? இவன் ஓட்டின அந்த விஷயத்தினாலே இவனோட கை ரொம்ப வெயிட் ஆகுது. என்னடா பண்ண, என்னால என்னோட கையை தூக்கவே முடியல. நான் ஓட்டின விஷயம் அது வந்து ஒரு சோசரியில பயன்படுத்துற ஒரு விஷயம், இதனால உன்னோட கை 18 முறை ரொம்ப ஹெவியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஹெவியா இருக்க போகுது. அங்க அந்த பர்சன் அவனோட ஃபயர் அட்டாக்க வச்சு தாக்குறான். அந்த டாலும் விண்ட் அட்டாக்க வச்சு எல்லாம் தாக்குது. அவன் ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிறான். இந்த அளவு அவனால டெலிபோர்ட் ஆக முடியுதா? அந்த டாலை தான் ஃபர்ஸ்ட் அவன் தாக்குறான். எப்படி உன்னால இப்போ அந்த கிராவிட்டியோட தாக்க முடியுது? பரவாயில்ல, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட ஸ்ட்ரென்த்தை இதனால இன்னமும் பலமாக்க முடியுது. அப்படியா, அப்ப இதுக்கு என்ன சொல்லுவேன்? அவனோட டெய்ல்ஸ் மேன இன்னமும் நிறைய மேல ஒட்டுறானா. அவனோட மண்டையோட கலர்லாம் அப்படியே ஒரு மாறி மாது. இது வரைக்கும் இந்த ஃபார்மை யாரு எந்த பாக்குறாங்களோ உயிரோட இந்த வாய்ப்பே இல்ல. சோ இதனாலேயே அந்த டாலை வச்சும் அவனும் பயங்கரமா தாக்குறான். அந்த டால் தானே எவ்வளவு வேலையை காட்டுது. அந்த டாலோட கதையை நம்ம ஹீரோ வந்து முடிச்சு வர்றான். அதோட கதையை முடிச்சு விட்டாலும் இன்னமும் அவார்டுங்களை அவனோட பவர்ஸை பயன்படுத்தி இன்னமும் நிறைய டெய்ல்ஸ் மேன நம்ம ஹீரோ மேல ஒட்டி வர்றான். இதனால ஹீரோக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி பண்ணிட்டு அப்படியே அவன் தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் தப்பிக்கிறானா, அந்த டால் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி அதுக்குள்ள ஒரு ஸ்டோன் இருக்கும், அதை அப்படியே அவன் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இப்போதைக்கு அவ்வளவுதான், அந்த மொட்டை பில்டிங்கோட இவனும் அப்படியே சாக போறான். அங்க என்னதான் இவன் ஆக்டிவேட் பண்ணாலும் அங்க எதுவுமே ஆகல. ஹீரோ ஆல்ரெடி அந்த ஸ்டோனை அப்சர்வ் பண்ணி அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். இந்த சைடு திடீர்னு ஹீரோவா அவன் மேல தாவி பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறான். என்னடா பண்ணிருக்க, உன் மேல ஆல்ரெடி அத்தனை டெய்ல்ஸ் மேன் இருக்கு, வெயிட்டா இருக்கு, நானும் இப்போ அதே மாதிரி வெயிட்டா இருக்கேன், கீழே போய் நம்ம ரெண்டு பேருமே சாக போறோம். நம்ம ரெண்டு பேருமே
பேருமே சாகலாம். ஏய் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. 2 பேருமே சண்டை போட்டுக்கினு கீழே போய் விடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் தப்பிச்சிடறான். இந்த சைடு அங்க சிஸ்டம் சொல்லுது அந்த வில்லனையும் ஆளை காணோம். அவனோட பிரெத் அது வந்து நின்னு போயிடுச்சு. ஆனா இங்க இருந்து அவன் தப்பிச்சிட்டான். சரி ஏதோ ஒண்ணு, நான் வந்து வந்த வேலையை பார்க்கணும். மேல போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும். மேல போய் பார்த்தா ஒரு பர்சன் இருக்காம பயந்துங்கன்னே சொல்றான். நான் வந்து எதுவும் பண்றாத, அந்த பொண்ணு அவ அங்கதான் இருக்கா. உள்ள போறானா அந்த பொண்ணை அவுத்து விட்டோன்னே அவ சொல்றா, நீ எதுக்கு வந்த, இது ஒரு டிராப். என்னோட சீட்டு கீழே ஒரு பாம் இருக்கு. அந்த பாம்லயே வெறும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஹீரோ டக்குன்னு அந்த பாம் அவனுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணிக்கிறான். இதனால அந்த இடமும் அமைதியாகுது. அங்க ஹீரோயினுக்கும் அவ்வளவு சந்தோஷமா அப்படியே அவ கட்டி பிடிக்கலான்னு போவா. திடீர்னு ஹீரோ உடம்புல அங்க பிளாஸ்ட் ஆகுது அந்த பாம். இதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அவன் இருமும் போதெல்லாம் வாயிலிருந்து ரத்தமா வருது. அவ்வளவுதான் என்னோட நிலைமை, அவ்வளவுதான் முடிய போதா, இதுதான் என்னோட முடிவா. அங்க ஷாங் ரொம்ப கவலைப்படுறா. ஹே உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஹீரோ இப்படி கஷ்டப்படுறதோட இங்கே இந்த எபிசோடு முடியுது. இன்னமும் அந்த வில்ல இருக்கான், ஹீரோ என்ன செத்துட்டானா? சோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்துக்கலாம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேவை நான் வெறும் ஒரு 3 எபிசோடு போட்டிருப்பேன். நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்டீங்க. அதனால தான் இதை வந்து எதுக்கு விட்டு வைக்கணும், ஸோ கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு பார்ட் 1 ரீகேப்பாக நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் மற்ற எபிசோட உங்களுக்கு வரும். அதாவது நாளையிலேருந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பீட்டர் கில்லரையும் நாளையிலேருந்து நீங்க பார்க்கலாம். என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனால என்னால போட முடியல. ஸோ கவலைப்பட வேணா, பீட்டர் கில்லரும் மற்றதும் நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒருத்தவங்களும் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.